எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்மித் பட்டேல். இன்னைக்கு WazirX P2P ல இருந்து USDA எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க WazirX வெப்சைட்டுக்கு போனா அங்க P2P அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்க P2P கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட்ல பை அண்ட் செல் ஆப்ஷன் தெரியுற மாதிரி இந்த P2P குள்ளேயும் பை அண்ட் செல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்க உங்களுக்கு பை ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா நீங்க உங்களோட அமௌண்ட்டை இதுல என்டர் பண்ணிக்கலாம். நான் 15 USDT வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். மார்க்கெட்ல லாஸ்ட் பிரைஸ் எவ்வளோ அவைலபிளா இருக்கோ நான் முதல்ல அதை செக் பண்ணிக்கிறேன். அதை நான் அடிப்படையா எடுத்து ஆர்டரை பிளேஸ் பண்ண போறேன். இப்போ எனக்கு 15 USDT வாங்கணும். அப்புறம் ரேட்டு நான் 78.75 அப்படின்னு போடுறேன். ஒருவேளை உங்களோட ப்ரிஃபர்ட் பையர் ஆர் ப்ரிஃபர்ட் செல்லர் அவைலபிளா இருந்தா இங்க உங்களோட ப்ரிஃபர்ட் பையர் ஆர் செல்லரோட எக்ஸ் ஐடியை மென்ஷன் பண்ணணும். ப்ரிஃபர்ட் செல்லர் ஆர் பையர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையர் இல்ல நீங்க அவங்க கூட ஏற்கனவே டீல் பண்ணிருக்கலாம். ஒருவேளை அவங்க உங்களோட ஃப்ரெண்டா இருந்து உங்களுக்கு அவங்க USDT விற்க தயாரா இருந்தா நீங்க அவங்க கிட்ட டைரக்டாவே மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க அவங்களோட எக்ஸ்ஐடியை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். எக்ஸ்ஐடியை மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் பைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற எக்ஸ்ஐடியை வச்சு கூட நீங்க பை அண்ட் செல் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு பை பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு செல்லரா இருந்து செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க, அவங்க USDT எந்த வால்யூம்ல விற்க நினைக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க பெரிய அமௌண்ட்டா ஆர்டரா பிளேஸ் பண்ணணும்னா உதாரணத்துக்கு 2000 USD ஒன் ஷாட்ல வாங்க நினைச்சா அதுக்கு நீங்க இதோ இங்க இருக்கிற அவங்களோட எக்ஸ்ஐடியை கிளிக் பண்ணி அதுல நீங்க வாங்கிக்கலாம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட டீடைல் ஃபில் ஆயிடும். எக்ஸ்ஐடியும் இங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். ஒருவேளை நீங்க விற்க நினைச்சா இதே மாதிரி வித்துக்கலாம். இங்க நீங்க பையருக்கு வந்து அவங்களோட எக்ஸ்ஐடியை வச்சு டைரக்டா மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் USDT எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். நான் 15 USDT வாங்க போறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த அந்த எக்ஸ்ஐடியை நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் மார்க்கெட்ல இருந்து இப்போ நேரடியா மேட்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் இங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் 78.75. அப்போதான் என்னோட ஆர்டர் சீக்கிரமா மேட்ச் ஆகும். அப்புறம் இங்க 15 USDT அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் பையை கிளிக் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்க பாருங்க ஏற்கனவே மேட்சிங் ஆரம்பிச்சிடுச்சு. இங்க என்னோட ஆர்டர் என்ன இருக்கோ அது ஏற்கனவே செல்லர் கூட மேட்ச் ஆயிடுச்சு. செல்லர் கூட உங்க ஆர்டர் மேட்ச் ஆன உடனே ஒரு 10 மினிட்ஸ் விண்டோ ஸ்கிரீன் இருக்கும். இங்க நீங்க செல்லருக்கு பேமெண்ட் கொடுக்கறதா வேணாவா அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த 15 USDT என்ன இருக்கோ அது செல்லர் கூட மேட்ச் ஆகியிருக்கு. இங்க இருக்கிற அமௌண்ட் வந்து நீங்க செல்லருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது 1176 ரூபாய் 45 பைசா. அப்புறம் நீங்க இன்னொரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒருவேளை நீங்க P2Pல ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருந்தா உங்களோட ஃபர்ஸ்ட் பை ஆர்டர் என்னவா இருக்கும் அது உங்களுக்கு 14.5 அல்லது 15 USDTக்கு லிமிட்டடா இருக்கும். எப்பவுமே உங்களோடது முதல் ஆர்டர் என்னவா இருக்கும் அதுக்கு நீங்க 15 USDT ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நீங்க பெரிய பெரிய USDT பிளேஸ் பண்ண முடியும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் P2P எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. 15 USDT வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க பெரிய பெரிய ஆர்டர் என்ன இருக்கோ அதை பிளேஸ் பண்ணிக்கலாம். இங்க P2Pல செல்லருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, UPI மற்றும் IMPS. இங்க செல்லர் அவரோட UPI ஐடியை லிங்க் பண்ணி வச்சிருக்கிறதால அதனால இங்க செல்லரோட UPI ஐடியும் பார்க்க முடியும். ஒருவேளை நீங்க இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டரை நீங்க இப்பவும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் எங்க இருக்கு. இங்க கிளிக் பண்ண உடனே உங்க ஆர்டர் கேன்சல் ஆயிடும். இங்க டெம்பரரியா லாக் ஆகி இருக்கிற இந்த USDTயும் அப்புறம் ரிலீஸ் ஆயிடும். அப்புறம் அது வேற ஒருத்தவங்க கூட மேட்ச் ஆயிடும். இந்த கேஸ்ல நான் செல்லருக்கு UPI ஐடியை வச்சு பே பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்க ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எஸ் ஐ வில் பே அப்படின்னு நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த 60 நிமிஷத்துக்கு ஒரு விண்டோ இருக்கும். அந்த பேமெண்ட் டைம் வந்து அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் செல்லரோட பேமெண்ட் டீடைல் என்ன இருக்கும் அது எனக்கு கிடைச்சிரும். அப்பதான் நான் அவருக்கு பே பண்ண முடியும். இங்க இன்னொரு வார்னிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சா ஒருவேளை நீங்க எஸ் ஐ வில் பே அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நீங்க பே பண்ணாம இருந்தா அப்ப நீங்க பெனால்டி கட்டுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க செல்லருக்கு 100% பே பண்றதா இருந்தா மட்டுமே எஸ் ஐ வில் பே அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் இங்க ஐ வில் பே அப்படின்னு கிளிக் பண்றேன். நான் இங்க ஐ வில் பே அப்படின்னு கிளிக் பண்ண உடனே நீங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த 60 நிமிஷத்துக்கான விண்டோ இப்போ ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நான் செல்லருக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் என்ன இருக்கோ அதை இங்க கொடுத்திருக்கிற அவரோட UPI ஐடிக்கு பே பண்ணணும். அதுவும் 60 நிமிஷத்துக்குள்ளேயே பண்ணியாகணும். அப்புறம் இங்க ரிமார்க்ஸ் அப்படிங்கிற காலமும் இருக்கு. ரிமார்க்ஸ் அப்படின்னா என்னன்னா நீங்க எப்ப எந்த பேமெண்ட் பண்ணாலும் இல்ல நீங்க பேங்க்குக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அப்போ அதுல நோட்ஸ் அல்லது ரிமார்க் எழுதுறதுக்காக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க காமிச்சிருக்கிற மாதிரி நீங்க அதுல ஏதாவது ரிமார்க்ஸ் எழுதணும். நீங்க இங்க ரிமார்க்ஸ் எழுதிட்டீங்கன்னா செல்லருக்கு நீங்க எவ்வளோ பே பண்றீங்க அது என்னத்துக்கான பேமெண்ட் அப்படின்னு தெரிய வந்துரும். அப்போ அவரால இதை சீக்கிரமா கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும்.
இந்த கேஸ்ல நான் இப்போ செல்லருக்கு பேமெண்ட் பண்றேன். அதுவும் என்னோட யுபிஐ ஐடியில இருந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த அமௌண்ட்ட இப்ப பே பண்ணலாம். அது 1176.45. அப்புறம் இங்க நோட்ஸ்க்கான ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அதுல நம்ம ரிமார்க்ஸ் போடலாம். 7563. நீங்க எந்த யுபிஐ ஐடியில இருந்து பே பண்ண போறீங்களோ அதோட பின்ன நீங்க இந்த இடத்துல போடணும். இப்போ நீங்க உங்க யுபிஐ ஐடியோட பின் நம்பரை டைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட பேமெண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க அவைலபிளா இருக்கிற இந்த செக் பாக்ஸ்ல அதை கிளிக் பண்ணி ஐ ஹேவ் பெய்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செல்லருக்கு பேமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் செல்லருக்கு பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டேன். அப்புறம் இங்க இருக்கிற ஐ ஹேவ் பெய்டு அப்படிங்கிற ஆப்ஷனையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க மறுபடியும் டபுள் கன்ஃபர்மேஷன் கேக்குது. நீங்க நிஜமாவே இதை செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. நீங்க ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்க யுபிஐ ஐடியில இருந்து செல்லருக்கு பே பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அப்புறம் எஸ் ஐ பெய்டு அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க ஃபால்ஸா கன்ஃபர்மேஷன் கொடுத்தா இதுலயும் நீங்க பெனால்டி கட்ட வேண்டியதா இருக்கும். இப்போ நான் செல்லருக்கு பேமெண்ட் பண்ணிட்டேன். செல்லருக்கு நான் பேமெண்ட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் நான் இங்க கன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டேன். இப்போ நாம இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். செல்லருக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் இங்க வெயிட் பண்ணலாம். செல்லருக்கு பேமெண்ட் வந்துருச்சா இல்லையான்னு அவர் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்ப்பாரு. ஒன்ஸ் அவருக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆன உடனே அவர் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருவாரு. அப்புறம் இந்த 15 USDT என்ன இருக்கோ அது என் அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா செல்லர் பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அப்புறம் இந்த 15 USDT என்ன இருக்கும் அது WazirX அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்க உங்களோட ஃபண்ட் செக்ஷனுக்கு போய் உங்க USDT பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நீங்க WazirX P2Pல இருந்து USDTயை வாங்கிக்கலாம். நீங்க ஒரு சில விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும். நீங்க என்ன அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அதை எக்ஸாக்ட்டா செல்லரோட அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்க செல்லரோட பேங்க் டீடைல் என்ன போடுறீங்களோ அல்லது யுபிஐ ஐடி என்ன போடுறீங்களோ அதை ரொம்ப சரியா போடணும். நான் முன்னாடி டிஸ்ப்ளே பண்ண மாதிரி. அப்புறம் நீங்க ஃபண்ட்ஸை என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அதை நீங்க WazirXல லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு மட்டும்தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்.